அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு கௌஷிக் கொடுத்த கம்பலை புனிதா வீட்டில் போட்டு பார்க்குறாங்க. அப்போ அங்கே வர நந்தினி கேட்குறாங்க, என்ன கம்பல் இது, யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே புனிதா கௌஷிக் கொடுத்ததை மறைச்சிட்டு எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்து என் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நந்தினி இந்த கம்பலை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி டவுட் படுறாங்க. ஆனால் அவங்க அந்த கம்பலை எங்கே பார்த்தாங்கன்னு ஞாபகத்துக்கு வரல. அதனால புனிதா கிட்டேயே கொடுத்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன நந்தினி சூர்யா கிட்டே பேசுகிறாங்க. அப்போ வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்க்க வந்திருந்த சூர்யாவோட கம்பெனி சிஇஓ மாதங்கி போட்டிருந்த சென்ட்டும் ஹரிதாவை கொலை பண்ணவங்க போட்டிருந்த சென்ட்டும் ஒரே மாதிரி இருந்ததா சூர்யா கிட்ட நந்தினி சொல்கிறாங்க. அதுக்கு சூர்யா மாதங்கி கிட்ட நிறைய காசு இருக்குது, அதனால அந்த காஸ்ட்லி பர்ஃப்யூமை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா புனிதா ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்போ புனிதா காதில் இருக்க தோடை பார்த்த மாதவி புனிதாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த தோடு எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புனிதா எங்கள் ஆஃபீஸில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாதவி எந்த கடையில் வாங்கினாங்கன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி புனிதா சொல்கிறாங்க. உடனே மாதவி அந்த கம்பளை கழட்டி கூட அதில் கடையோட சீல் இருக்கும், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பளை வாங்கி பார்த்த மாதவி சுரேகா வாங்கின அதே கடையில் தான் இந்த கம்பளம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இது சுரேகாவோட கம்பலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாதவிக்கு டவுட் வருது. அதுக்கப்புறமா புனிதா கௌஷிக் கூட வண்டியில் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்குறாங்க. புனிதாவை நான் சொல்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 நிமிஷம் அங்கே வச்சுட்டு திருப்பி கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கௌஷிக் எதுவுமே புரியல. பரவாயில்ல, ரஞ்சித் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு புனிதா அவங்க கூட்டிகிட்டு போகிறாரு. ரஞ்சித் சொன்ன அந்த வீட்டில் தான் சூர்யாவோட கம்பெனி சிஇஓ சுரேகாவை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்க மாஸ்க்கு போட்டுக்கிட்டு சுரேகாவோட முடியெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அப்போ சுரேகா கேட்குறாங்க, நீங்கள் யார், என்ன எது கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கௌஷிக் புனிதாவை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே புனிதாவை சுரேகா அவங்க கம்பலோட பார்க்குறாங்க. இப்போது நந்தினி தான் சுரேகாவை கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சுரேகா நினச்சிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.